வெல்கம் டு சத்யா கேட்ரிங். சத்யா கேட்ரிங் ஃபுட் எப்படி இருந்துச்சு மேம்? எல்லாமே நல்லா இருந்துச்சுப்பா. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு வந்து வயிறார சாப்பிட்டா தான் வந்து சாப்பாடு வயிறு ஃபுல்லாகும். ஆனால் எங்கள் வாயில் வச்சாலே வயிறு ஃபுல்லாகுது. சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. டைமுக்கு கேப் இல்லாமல் லைனாக வந்து அவங்க கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரைஸாக இருக்கட்டும், 65 இருக்கட்டும், எல்லாமே கவனிப்பு நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா கெஸ்ட் நல்லா ரிசீவ் பண்ணாங்க. தேங்க்யூ. நல்லா இருந்தது. ஆக்சுவலி கேட்ரிங் வாஸ் குட். நல்லா இருந்தது. எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சுக்கா, வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாமே நல்லா சர்வீஸு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சர்வீஸுக்கு எந்த குறையுமே கிடையாது. பரவாயில்ல, சிக்கன் நல்லா ப்ரைஸியாக இருந்தது. ஃபுட்டு நல்லா இருந்தது மேடம். எல்லாமே டிஷ்ஷெல்லாம் நல்லா இருந்தது. ஸ்பெசிஃபிக்காக அந்த சன்னா மசாலா சப்பாத்தி நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா ஃபுட்டுமே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. சத்யா கேன்டீனில் வந்து சாப்பிட்டோம். எல்லா மேரேஜில் அரேஞ்ச்மெண்ட்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா எல்லாருக்குமே நல்லா கவனிச்சாங்க. பெஸ்ட்டாக பண்ணுறாங்க சத்யா கேன்டீன். எல்லோரும் நம்பி கொடுக்கலாம். ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. எங்கே போனாலும் அவ்வளோ கவனிப்பு இருக்காது. சூப்பராக சர்வர் நல்லா கவனிச்சாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஏ1 நல்லா இருந்துச்சு. எல்லாம் சூப்பராக இருந்ததுக்கா. பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 65 கறி சூப்பர். மொத்தம் எல்லாமே சூப்பர் சூப்பர். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டேஸ்டியாக இருந்துச்சு. அதான் சூப்பராக பண்ணாங்க. இப்போ எதனா வேணுமா 2வது வாட்டியே கேட்டாங்க. போதும் ப்ரோ சொல்லிட்டு வந்துட்டோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக. இந்த ஆயிலு அதெல்லாம் எல்லாமே திட்டமாக நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா. எல்லாமே நான் இது சிக்கன் 65 சூப்பராக இருந்தது. எனக்கு பிடிச்ச இது வந்து பிரெட் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா இருந்தது. மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப அருமையாக இருந்தது. பிரெட் அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. பரவாயில்ல, நல்லா இருக்குது. சாப்பாடு நல்லா இருக்குது. நாங்கள் திருப்தியே சாப்பிட்டு வந்தோம். நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே கரெக்டாக அந்த டைமில் கரெக்டாக என்ன வேணுமோ எல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணாங்க. நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஓகே, நல்லா இருக்கு மேம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். நைஸ். நல்லா இருந்துச்சுமா, நல்லா இருந்துச்சு. சர்வீஸ் குட் தான் மேடம். நல்லா தான் பண்ணாங்க. நல்லா இருக்குது. சூப்பர், எக்ஸலண்ட். சூப்பர். நல்லா பார்க்குறாங்க, நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நல்லா இருந்தது மேடம். எல்லாமே நல்லா சர்வ் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. சர்வீஸ் நல்லா இருந்தது. மேலும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு மேம். கேட்ரிங் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சர்வ் பண்ணவங்களும் நல்லா சர்வ் பண்ணாங்க. பொறுமையாக சர்வ் பண்ணாங்க. ஸ்பெஷல் யாரும் கேட்டால் அந்த டைமில் வந்து கொடுத்தாங்க. சாப்பாடு சூப்பர். வத்த குழம்பு சூப்பராக இருக்குது. தயிர் சாதம் நல்லா இருக்குது. மற்றபடி எல்லா ஐட்டும் நல்லா இருக்குது. அதில் எந்த ஒரு குறை சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் மந்தில் நான் ஃபோன் பண்ணுறேன். பையனுக்கு அடுத்த வருஷம் மேரேஜ் நான் சொல்கிறேன். நல்லா டீசெண்டாக, டிசிப்ளினாக, எல்லாருக்கும் நல்ல மன நிம்மதியாக நல்லா சர்வீஸ் பண்ணாங்க. எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஆமாம், கூட்டு பொரியலாம் நல்லா இருந்துச்சு. சாப்பாடு வந்து நல்லா இருந்தது. அதாவது இதில் வந்து அஜினமோட்டோ கிடையாது ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த அஜினமோட்டோ இருந்ததுன்னா நான் சாப்பிட மாட்டேன். இந்த சாப்பாடு வந்து நல்லா இருந்து அதுக்கேற்ற மாதிரி சப்ளை பண்ணவங்களும் நல்லா சப்ளை பண்ணாங்க. ஆர்டர்னா சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, டேஸ்டியாக இருந்தது. எல்லாம் பார்த்து கேட்டு கொடுத்தாங்க. நல்லா கவனிச்சாங்க. நல்லா டேஸ்ட். எல்லாமே டேஸ்ட் நல்லா இருந்தது. ஆம்பியன்ஸ் நல்லா இருந்தது. நைஸ் மேம். எனக்கு எக்ஸ்பெஷலி நானும் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிச்சது. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ஃபுட்டு. எந்த ஒரு குறையும் இல்லை. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா இருக்கு, ரொம்ப சுவையாக இருக்குது. சிக்கன் 65 எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரூட் சாலடு, ஐஸ்கிரீமு, பீடா எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபண்டாஸ்டிக். எல்லாம் கேட்டு எல்லாம் பரிமாறுறாங்க. நல்லா இருக்கு. ரொம்ப அருமையாக இருந்துருமா சாப்பாடு. எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒவ்வொரு பொருளுங்களும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு இனிமையாக இருந்தது. அதோட அவங்களுடைய சர்வீஸ் ரொம்ப கேட்டு வச்சுது. எல்லாருக்கும் மனசு சந்தோஷமாக இருந்தது. சர்வீஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கேட்குறதெல்லாம் உடனே அவங்க சர்வ் பண்ணாங்க. ரொம்ப நீட்டாக பண்ணாங்க. நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கரெக்டாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. நல்லா இருந்ததுமா. நல்லா கேட்ரிங், நல்லா சர்வீஸ் எல்லாம் நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. எல்லாமே டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே இருந்தது. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. எல்லாம் அருமையாக இருந்தது. சாப்பாடுலாம் அருமையாக இருந்துச்சு. டீமும் நல்லா இருந்தது, அருமையாக இருந்துச்சு. 65 எல்லாமே நல்லா இருந்துச்சு. சர்வீஸ் நல்லா பண்ணாங்க. சர்வீஸ்லாம் நல்லா ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களே வந்து நம்ம கேட்காம கூப்பிடாம அவங்களே வந்து வேலையை பார்த்து பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இதான் முக்கியமானது. கேட்ரிங் வந்து நடத்துறது பெரிய சாப்பாடு பேசுவீங்க கிடையாது. இவங்க தான் முக்கியமானது. சாப்பாடு நல்லா இருக்குதோ இல்லையோ
சர்வீஸ் அவங்க வந்து அப்புறம் இருந்துச்சுங்க, சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த ரோல் பிடிச்சிருந்தது. ஆமாம், நல்லா இருந்தது. அந்த ரோல் எல்லாமே சூப்பராக இருந்தது. சப்பாத்தி, சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் இதெல்லாம் சூப்பராக இருந்ததுமா. பிரிஞ்சி அப்படியே பிரியாணி மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்தது. சப்பாத்திக்கு அந்த குருமா சன்னா அருமையாக இருந்தது. பிரிஞ்சி நல்லா இருந்துச்சு, சப்பாத்திக்கு கிரேவி நல்லா இருந்துச்சு, அந்த சன்னா நல்லா இருந்துச்சு. சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்தது. சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. நல்லா கவனிச்சாங்க, எல்லா உங்கள் பர்சன்ஸ் எல்லாமே நல்லா கவனிச்சாங்க. பிரெட் அல்வா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையாக பிரெட் அல்வா சாப்பிட்டதில் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சிக்கன் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவும் ரைஸ் கேட்டாங்க, அண்டு தென் இதுவும் நிறைய கேட்டாங்க, நல்லா இருந்துச்சு. உண்மையாகவே நல்லா உங்களோட வெல்கம் இது நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே மேடம். எல்லாம் நல்லா இருந்துச்சுமா, எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அந்த மசாலா எல்லாமே சாப்பிட்ற அளவாக இருந்தது. எண்ணெய் ஆயில் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நல்லா பிரியமாக சாப்பிட்டேன். ஓகே, ரொம்ப சுவையாக இருந்துச்சு. ஆல்ரெடி எங்களுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி நாங்கள் ரொம்ப ஒயிட் ரைஸ் ரொம்ப லைக் பண்ணோம். நல்லா இருந்துச்சு, நல்லா வீட்டில் சாப்பிட்ற போல. சூப்பர் சாப்பாடு, நல்ல சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க. மெயினாக அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நல்லா இருந்துச்சு. பிரியாணி டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது மேடம், எல்லாமே நல்லா இருந்தது, நல்லா கவனிச்சாங்க, எல்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ரைட்டு, ஓகே. ஆர்டர் கொடுத்தவங்க வந்து இதை பார்க்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் எடுத்தவங்க வந்து எல்லோருக்கும் நான் வேணுமோ அது கரெக்டாக வந்து கேட்டு பண்ணாங்க. அதே மாதிரி அன்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க கூப்பிட்டாங்களா, ரசம் வேணுமா, இது கிரேவி வேணுமா, ஒன்றும் பிரியாணி வேணுமா, பகடை வேணுமா, அதை கேட்டு பண்ணாங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ, நைஸ். சத்யா கேட்குறீங்க, சாப்பாடு நல்லா இருந்தது. அதை விட இவங்க ரொம்ப அழகாக அதை விளம்பரம் பண்ணுறாங்க. தேங்க்யூ. சூப்பராக இருந்தது, ஒரு குறை கூட சொல்ல முடியாது. நல்லா வரவங்க எல்லாருமே யாருமே வந்து வேணான்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க, நல்லா இருக்கு. ஆயிலெலாம் இல்லாமல் எக்ஸாக்டாக கரெக்டாக இருந்தது. சிக்கன்லாம் நல்லா பாயிலாக இருந்தது, எக்ஸாக்டாக இருந்தது. சிக்கன் 65 நல்லா டேஸ்ட், நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. பரிமாறத்துக்கு ஆளுங்க எல்லாம் கரெக்டாக செய்கிறாங்க. எல்லா சாப்பாடு, எல்லா ஃபுட்டு எல்லாமே நல்லா இருக்கு. ஃபுட்டு நல்லா இருந்துச்சு, நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்தது. எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மேலே ஒர்க் பண்ணுறவங்களும் சூப்பராக நல்லா நீட்டாக கவனிக்கிறாங்க. மற்றபடி இங்கே சாலட்ஸு, இந்த ஸ்டால்ஸும் அருமையாக வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. நார்மலாக தக்காளி சாதம் சூப்பராக இருந்தது. ஏன்னா நானும் ஒரு மெஸ் வச்சுருக்கேன். அந்த சாப்பாடு எதுவுமே எப்படி சொல்கிறதுன்னா, மசாலா வந்து நேச்சுரலான மசாலா, எதுவுமே கடைத்தூள் இல்லை, அருமையாக இருந்தது. எல்லாமே வத்த குழம்புலாம் அவ்வளோ மனமாக இருந்தது. ஃபீல் தான், நல்லா தான் இருந்தது. சாப்பிட ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அவன் சாப்பாடு எல்லாமே பரிமாறினாங்க, நல்லா இருந்துச்சு. பரிமாறுறவங்க நல்லா, கேட்டரிங் சர்வீஸ் நல்லா பண்ணாங்க. இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. நல்லா தான் இருந்தது. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் இந்த மஹாலுக்கு, அதனால ஓகே, எனக்கு பிடிச்சிருந்தது எல்லாமே ஐட்டம்ஸ்லாம். இருந்துச்சுமா, சாப்பாடு நல்லா இருந்துச்சு, எல்லா வெரைட்டியும் நல்லா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா, ரொம்ப நல்லா இருந்ததுப்பா, சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். டேஸ்ட் தான் ரொம்ப சந்தோஷம். எல்லா விதமாக சாப்பாடு அருமையாக இருந்தது. போற்றத்தக்க சாப்பாடு, மகிழ்ச்சி. மசாலா 65 ப்ளஸ் கொடுத்த சைடிஷ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சர்வீஸும் சூப்பராக இருந்துச்சு. கேட்டரிங் இன்னும் மேலும் நல்லபடியாக வளர்றதுக்கு எங்களோட பரிபூர்ண ஆசீர்வாதம். நல்லா இருக்கணும், சரிங்களா? ரொம்ப நல்லா இருந்தது, எந்த குறையும் இல்லை. உங்களுடைய சர்வீஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் உங்களுடைய நன்றிம்மா, நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா இருந்துச்சு. சாப்பாடுடைய அவங்க கவனிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பாடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு வாங்கியிருக்கோம், எங்கள் பையனுக்கு மேரேஜுக்கு நாங்கள் பண்ண போகிறோம். வணக்கம், என் பேர் விஜய். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபஸ்ட் இந்த சத்யா கேட்டரிங் பார்த்துருந்தேன். நெக்ஸ்ட் மந்த் என்னோடய தங்கச்சிக்கு மேரேஜ், அதுக்கு வந்து சத்யா கேட்டரிங்ஸ் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. பார்த்துருந்தேன், ரிவ்யூ பார்த்துருந்தேன். சரி, நேரில் கால் பண்ணி கேட்டதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் வந்து டேஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பேசிக்கலாம், பேமெண்ட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே ஒரு குட் ஹேபிட் தான். சில பேர் பேமெண்ட் பேசிட்டு வந்து ப்ராடக்ட் எப்படி நமக்கு தெரியாது. இவங்க வந்து ஃபஸ்ட் சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா நீங்கள் மேலே பேசிக்கலாம், இல்லைனா வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் பிரியாணி சாப்பிட்டேன். சில இடத்துல சாப்பிட்ருக்கேன், நான் பெருமைகள்லாம் சொல்லலை. நான் சில இடத்துல மசாலா ஜாஸ்தியாக இருக்கும், இங்கேருந்து மசாலா வந்து கரெக்டாக மீடியமாக ஃப்ளேவராக கரெக்டாக இருந்துச்சு. பிரெட்டல் வந்து ஆசமாக இருந்துச்சு, உண்மையாக சொல்லுவோம். பிரெட்டல் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கைண்ட்லியே எல்லோரும் இது சப்போர்ட் பண்ணாங்க, அந்த சர்வீஸ் பாய்ஸ் எல்லாமே. மிச்சப்படி எல்லாமே ஓகே தான். தேங்க்யூ. ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. சிக்கன் பிரியாணி அண்ட் 65 ரொம்ப நல்லா இருந்தது. ரைத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மற்ற இடத்த விட இங்கே பார்க்கும்போது ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது.